தங்கள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்க்காமல் அண்டை நாடுகள் மீது தாக்குவதா என யுஏஇ கண்டனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலும் கோபமும் தப்பு கணக்கு என ஈரானுக்கு யுஏஇ கண்டனம் தெரிவித்துள்ளது. விவரங்கள் என? ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. நேற்று முதலே பல்வேறு நாடுகளும் அந்த அமெரிக்க படைத்தளங்கள் எந்த பகுதிகளில் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நாடுகள் இந்த கேள்வியை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை அவர்களால் தாக்க முடிந்த தாக்குதல் எல்லைக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2000 2500 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை ஈரான் நாட்டால் தாக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அதிகபட்சமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அளவு தொலைதூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் ஈரான் வசம் இருக்கின்றன. ஆனாலும் அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நேரடியாக புவியியல் ரீதியாக ஈரானுக்கு இல்லை. அமெரிக்காவை பொறுத்தவரை 8000 10,000 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் நேரடியாக அமெரிக்காவை ஈரானால் தாக்க முடியாது. இந்த நிலையில்தான் ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடியரசு நாடுகளிலேயே எங்கேயெல்லாம் அமெரிக்கா கடலை கண்காணிப்பதற்காக படை நிலை அமைத்திருக்கின்றதோ, வான்பரப்பை கண்காணிப்பதற்காக வானியல் படை நிலைகளை அமைத்திருக்கின்றதோ அங்கேயெல்லாம் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. அதன்படிதான் துபாய் உள்ளிட்ட இடங்களிலே தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ஏவுகணைகள் மூலமாக ஆங்காங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை தாக்கி கொண்டிருக்கின்றது ஈரான் ராணுவம். இந்த சூழ்நிலையை தான் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. தவறாக கணக்கிட்டு இது போன்ற தாக்குதலை நடத்த வேண்டாம். பிரச்சனை உங்களுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கும் இடையிலானது. இதில் எங்கள் தரப்பு மக்கள் பாதிக்கக்கூடிய விதமாக எங்கள் நாட்டு எல்லைக்குள் நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமானது, உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் இப்பொழுது ஈரானை எச்சரித்திருக்கின்றது. கத்தார், அபுதாபி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே ஈரானினுடைய தாக்குதல் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இரவு நேரத்தில் பல ஏவுகணைகள் உள்ளே சென்று விழுந்தன. இங்கிருந்து, அதாவது தமிழகத்தில் இருந்தெல்லாம் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பலரும் கூட அந்த காணொலிகளை எல்லாம் தங்களுடைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருக்கின்றார்கள். வான்பரப்பு முழுவதுமாகவே துபாயில் எல்லாம் தொடர்ந்து வான்பரப்பிலே அந்த நெருப்பு பிழம்புகளை கக்கியபடி தொடர்ந்து ஏவுகணைகள் செல்வதும், அவற்றில் பல ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு வானிலேயே அழிக்கப்படுவதும், ஒரு சில ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீது விழுகக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது. எனவே வளைகுடா நாடுகள் மீதான இஸ்ரேலினுடைய இந்த ஈரானினுடைய தாக்குதலுக்கு கடும் கோபமும் கண்டனமும் தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற வேண்டிய தாக்குதலை மற்ற வளைகுடா நாடுகள் பக்கம் திருப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வளைகுடா நாடுகளில் எல்லாம் சிறிய நகரங்களிலேயே ஏராளமான மக்கள் ஆயிரக்கணக்கில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை பொறுத்தவரை துல்லியமாக ஒரே இடத்தில் தான் சென்று விழுகும் என்று சொல்ல முடியாது. வழக்கமான ஏவுகணைகளை போன்று துல்லியத்தன்மை இதற்கு குறைவாக இருக்கும். எனவே அமெரிக்காவினுடைய படைத்தளத்தை குறிவைக்கும் பொழுது அது திசை மாறி ஏதேனும் கட்டுமான பகுதியிலே விழுந்தால் அங்கே மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக ராணுவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே ஒரு ஏவுகணையை பயன்படுத்தும் பொழுது அதை கவனத்தோடு கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்பொழுது ஈரான் வசம் இருக்கக்கூடிய இந்த பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளால் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற நிலையில்தான் துபாய் இந்த தகவலை, துபாய் உள்ளிட்ட நகரங்கள் மீதான தாக்குதலை மையமாக வைத்து ஐக்கிய அரபு அமீரகம் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றது. கத்தார், அபுதாபி உள்ளிட்ட நகரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதியிலும் தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஈரானுக்கு எதிரான கண்டனத்தை அந்த நாடுகள் தெரிவித்து வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.